அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசின்னு இருக்குமே, ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாதம் 2026 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரிஷபத்திற்கு மிக மிக நல்லது பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டின் அதிபதி தாங்க. உங்கள் ரிஷபத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் நிற்கிறார். 5ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச பாகத்தில் இருந்தாலுமே கூட, ஏன்னா அந்த சுக்கிரன்கிறவர் கண்ணியில் நீச்சமாவார். அப்படி நீச்சத்தில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஏன்னா பஞ்சமாதிபதி எப்போதும் நான் கெடுதல் பண்ண மாட்டார், நல்லது தான் பண்ணுவார். ஸோ பஞ்சமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு நல்லதே பண்ண போகிறார். ஆனால் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சாதாரண காய்ச்சல் தானே, சாதாரண தலைவலி தானே அப்படின்னு எடுத்துக்காமல் உடனே மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களை ஆக்டிவாக வைக்கும். நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய காரியங்களை சாதிப்பீர்கள். உங்களுக்கு பரிபூர்ண மகிழ்ச்சி அப்படிங்கிறதை நீங்களே தேடிக்கொள்வீர்கள். அடுத்ததாக 4ஆம் வீட்டில் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்குது. அதுலேயும் புதனோடு சேர்ந்து வேற நிற்க போகிறார். புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரப்போகிறார். இதற்கு மேலே வேற என்ன வேணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் மைண்டு கிளாரிட்டியாக இருக்கும். ரொம்ப கிளியராக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுவீங்க. அந்த திட்டம் இப்போது பழிக்கும். இவ்வளோ நாள் எனக்கு நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய திட்டங்கள் பழிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி அவர் தான் தொழில் காரகன். ஒரு மனிதனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஏன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் தரக்கூடியவர் சூரியன். அவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேந்திரஸ்தானத்தில் நின்று ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விசா கிடைக்கல, எனக்கு ஆன்சைட்டுக்கான அப்ளை பண்ணுற ஒவ்வொருத்தரையும் ரிஜெக்ட் ஆகுது இப்படிலாம் புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுங்க. நிச்சயம் நல்லது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. சில பேர் பயமுறுத்தி இருப்பாங்க, சனி நின்ற ஸ்தானம் சரியில்லை அப்படின்லாம் கூட சொல்லி இருந்திருக்கலாம். பட் சனியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. காரணம், சனி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர். சனி உங்களுக்கு நெருங்கிய நண்பர். சுக்கிரனுக்கு அவர் கெடுதலை பண்ண போவது கிடையாது. வக்ரம் பெற்ற சனியாக வேற மாறி நிற்கிறார். உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வேற பெறுகிறார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் இவ்வளோ நாள் கிடைக்காத விஷயங்களுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கிடைக்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய திட்டங்கள் பலிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நான் சொன்ன அந்த தெய்வ வழிபாட்டையும் ஒரு பக்கம் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா, சில பேர் தற்போது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் நகரணுன்னாலே யோசிப்பாங்க. நம்ம லைஃப்பில் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம அங்கே வாழ்ந்துட முடியுமா, அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்லாம் பயப்படுவாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கும்போது அது இடமாற்றத்தோடு கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்களையே செய்ய போகிறது.
ஏன்னா இந்த மாதம் முச்சூடும் இருக்கக்கூடிய கிரகங்களின் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கிறது. நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஆரம்பத்தில், சுக்கிரன் நீச்சமாகவே ஆயிருந்தாலும் அவர் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு நன்மையாக முடியுது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்த்தி தரக்கூடிய வகையில் தான் கிரகங்கள் செயல்பட போகுதுங்கிறதுனால கவலை வேண்டாம். நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன்னா, நான் ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, பிரயாணங்களிலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பிரயாணம் செய்து போகும்போது கொஞ்சம் வசதியினால் கூட உங்களுடைய உடைமைகளை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டில் உள்ளவர்களிடம் அனாவசிய வாக்குவாதங்களை தயவு கூர்ந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்தீங்கனாலே போதும், பெரிய அளவுக்கு நீங்கள் நன்மை அடைய போகிறீர்கள் இந்த மாதத்தில். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கான ஸ்தலங்களுக்கும் நீங்கள் சென்று வர வேண்டும். இப்போ சுக்கிரக்ஷேத்திரம்னு சொல்கிறோம், ஸ்ரீரங்கம் இருக்கிறது. அதே போல் திருப்பதி இருக்குது. முன்ன மாதிரி யாராலையும் திருப்பதியெல்லாம் போக முடியல, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணாலுமே அது தலையால் தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக அந்த ஒரு இடத்துல தான் பெருமாள் இருக்காரான்னு கேட்டால் கிடையாது. கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயில் நீங்கள் போகலாம். மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். நிறைய பேர் அது புரிந்து அங்கே போய் உப்பு பரிகாரமாக கூட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் அவ்வளோ நல்ல இடங்கள், பவித்திரமான ரொம்ப சக்தி வாய்ந்த இடங்கள். உப்பிலியப்பன் கோயில் போகலாம். அதே போல் சுக்கிரக்ஷேத்திரமான மற்றொரு க்ஷேத்திரமான ஸ்ரீரங்கம் கூட போயிட்டு வரலாம். மிகுந்த நன்மைகள் நடக்கக்கூடிய மிக அற்புதமான காலகட்டமாக இது இருக்கிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.